இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்னியாகுமரி கடலில் பார்க்க போயிருந்தேங்க. இது வரைக்கும் என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து லாங் ட்ராவல் நான் பண்ணதே கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஒரு 100 to 150 கிலோமீட்டர்ஸ் தாங்க லாங் ட்ராவல் போயிருப்பேன். அப்போ அந்த ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு நான் வந்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி கடலை பார்க்கறதுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய எக்ஸைட்டடான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து இன்னொரு இடத்துக்கும் போயிருந்தோம். அங்கேயும் வந்து சூப்பரான நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். அது எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அடிக்கடி நான் ரொம்பன்ற வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆச்சுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் நீங்கள் பார்த்துருக்க தர்மன் ஸ்டுடியோ, நான் உங்கள் சதீஷ்குமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுதியா ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கன்னியாகுமரி ரீச் ஆயாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்கோங்க. கன்னியாகுமரிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளை இந்தியாவோட எண்டுங்க. அதை பார்க்கறக்கே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்க பெருசு சாலையில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் ஒரு கடலை பார்க்குறேன், கடல் அலை வந்து மோதுறதை பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்க ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் இருந்துச்சுங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியான மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு கடை வீதியில் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அங்கே நிறைய கடைகள் வந்து பூட்டி இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் காமராஜர் நினைவு மண்டபம் இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா காந்தி நினைவு மண்டபம் இருந்துச்சுங்க. அங்கே எல்லாமே உள்ளே போய் பார்க்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்டில் போயிட்டு நின்றுட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலை வந்து காலில் மோதுறது எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவும் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாமே கேப்சர் பண்ணி உங்களுக்காக காட்டலான்னு சொல்லிட்டு நான் வந்து வியூ பாயிண்ட்லேருந்து வீடியோஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த வியூஸ் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க. கடல் அலை வந்து காலில் மோதுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலைகளோட சத்தமெல்லாம் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்க்க செம்மையாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட வந்திருந்த எல்லா குட்டீஸுமே அதை ரொம்பவும் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த மோனா பாப்பா, அவளுக்கு இந்த விஷயம்லாம் ரொம்பவும் புதுசாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இயற்கையோட அழகை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த கடல் அலைகள் வந்து மோதுறதும், அதுக்கப்புறம் திரும்பி போகிறதும், அந்த கடல் அலையோட சத்தம் அதெல்லாம் கேட்க ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஹாப்பியான நிறைய மூமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நிறைய ஷார்ட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க. அப்படி எடுத்த ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் தான் இது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் வந்து மெனக்கெட்டு பண்ணுறேன். அதனால நீங்கள் தர்மன் ஸ்டுடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அந்த சம்பவம் தாங்க இது இப்போ காட்டுறேருங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஷாட் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழேருந்து எடுக்கணும்னு சொல்லி எடுக்கும்போது கேமராக்குள்ளே தண்ணி போயிடுச்சுங்க. பட் நல்லபடியாக ஒன்றுமே ஆகலை. என்னோடய ஃபோனில் ஐபி ரேட்டிங் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸோடு சேர்ந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் போய்ட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுமே குட்டீஸாக மாறிட்டாங்க. அந்த விஷயம் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஊர், அது மட்டும் இல்லாமல் கேள்விப்படாத ஃபால்ஸு. சரி ஓகே, அங்கேயும் போய்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்பை வந்து கேரளாங்க. கேரளாவுக்கு ரொம்பவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபால்ஸுங்க அந்த ஏரியா. உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே டிக்கெட் சார்ஜஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு நாங்கள் வந்து உள்ள என்ட்ரி பண்ணாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த போய் பார்க்கறதுக்கு ரொம்பவும் ஆசையாக இருந்துச்சுங்க. போயிட்டு பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி தாங்க நாங்கள் ஹாப்பியாக உள்ளே போனோம். உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கூட்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைமில் இதோடவும் கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியே நடந்து போக வந்து பார்த்தீங்கன்னா சாங் எல்லாமே தூரத்தில் பாடிட்டு இருந்துச்சு. அப்படியே போக ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கொட்டுறதை பார்த்துட்டு இருந்தோம். பார்க்க செம்மையாக இருந்துச்சுங்க. அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட நம்ம வெக்கேஷன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் கூட போகும்போது அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ஃபால்ஸும் அதே மாதிரி தாங்க ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு மினிமலான ஒரு ஃபால்ஸாக இருந்துச்சுங்க. நம்ம கொடவேரி ஃபால்ஸ் ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா அணைக்கட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ். இப்போ வந்து தண்ணி வந்து நிறைஞ்சு நம்ம கீழே ஊற்றுதலைங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஆச்சுங்க. இப்போ எனக்கு வந்து இங்கே பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டிங்க. அதாவது எவ்வளோ கூட்டம் வந்தாலும் கரெக்டாக வந்து எல்லாருமே வந்து அந்த கூட்டத்தில் போயிட்டு குளிச்சுட்டு சேஃப் அண்ட் செக்யூராக வந்துடலாம். ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. அதுவும் போக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கம்பி எல்லாமே கட்டியிருந்தாங்க.
சேஃப்டியாக இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 போலீஸ்காரங்க இருந்துகிட்டே இருந்தாங்க. சர்வேலன்ஸ் கேமரா இருந்துச்சு. நம்ம மக்களோட சேஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸில் அதிகமாக நான் குளிச்சதே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் குளிச்சது பார்த்திங்கன்னா டேமு, கொடிவேரி டேம், அது வந்து அணைக்கட்டு. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. கரெக்டாக இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரப்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியர்பை கேரளாங்க. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கேரளா வரும். இந்த இடத்துக்கான லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த பிளானாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேங்க. அங்கேருந்து அப்படியே நாங்கள் திருப்பரப்பூர்லேருந்து கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா எல்லாமே பார்த்துட்டே கிளம்பினோம். ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு க்ரீனரியான ஒரு பச்சை பசேல்னு ஒரு வயல்வெளி எல்லாமே பார்த்துட்டு கிளம்புறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து திருச்செந்தூர் கோயில் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணணுமே பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டங்க. இத்தனைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஆயிடுச்சு, 8 o'clock ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க. பட் அந்த விஷயம் இல்லாமல் ஹாப்பியாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து சங்கடமாக இருந்துச்சுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்றதுக்கு பசங்க எல்லாருமே ஷர்ட்டை கம்பல்சரி கழட்டணும் அப்படின்ட்டாங்க. பட் எனக்கு பின்னாடி இருந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. பொண்ணு எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறாங்க. பட் பசங்க மட்டும் ஏன் ஷர்ட்டை கழட்டணும் அப்படிங்கிறத என்னோட கேள்வியாக இருக்குது. என்னதான் அதை வந்து கடவுள் மேலே வச்சிருக்க மரியாதை, கடவுள் பக்தி அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், பசங்களை வந்து ஷர்ட்டை கழட்டணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொண்ணுங்களை வந்து சாரீ கட்டினா தான் உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். பசங்களும் வேஷ்டி கட்டினா தான் உள்ளே வரும்னு சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பிறந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.